அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். பொதுவாகவே இன்றைய சூழல்களில் பல குடும்பங்களுக்கு இடையிலே குடும்ப உறுப்பினர்கள், தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உறவினர்களுக்கு இடையிலே நிறைய மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதே போன்று குடும்பத்தில் ஒருவரின் மீது இன்னொருவருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே உண்டான சண்டைகள், சங்கடங்கள், பிணக்குகள் நீங்கி ஒருவருக்கொருவர் மீது பாசம் ஏற்பட என்ன ஓத வேண்டும் என்பதையும், அதே போன்று சிறு குழந்தைகள், அவர்களிடத்தில் இருக்கும் பிடிவாதம், அவர்களின் கோபங்கள், அவர்களின் தேவையில்லாத மோசமான பேச்சுக்கள் என்பதெல்லாம் அவர்களிடத்தில் இருந்தால் அதை சரி செய்வதற்கு என்ன ஓத வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் காண்போம். ஆரம்பமாக, அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைகள் காரணமே இல்லாமல் அடம்பிடிப்பார்கள், கோபப்படுவார்கள். சில நேரங்களில் பெற்றோர்களின் மன சங்கடம் ஏற்படும் அளவிற்கு மக்கள் பேசுகிறார்கள் என்றால், அவர்களின் மனநிலையை நல்ல நிலையிலே மாற்றுவதற்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்த சிறப்பான வழிகளை நாம் காண்போம். ஆரம்பமாக ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய அல்லாஹ்வின் பெயரான யா முத்தக்கப்பிரு யா அல்லாஹ், யா முத்தக்கப்பிரு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் இந்த பெயரை 662 முறை ஓத வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வின் திருப்பெயர்களை பற்றி, அஸ்மால் உஸ்னாவை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான்: அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அதன் அடிப்படையில் தான் இதை நாம் ஓதுகிறோம். யா முத்தக்கப்பிரு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை 662 முறை ஓத வேண்டும். அதே போன்று யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை 129 முறை ஓதி, நம்முடைய வீட்டு குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய, சேட்டைகள் செய்யக்கூடிய, மோசமான பேச்சுக்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்றால், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், அவர்களுக்கு அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் இதை இஷ்ஃபி என்று ஓத வேண்டும். இஷ்ஃபி, இஷ்ஃபி என்றால் யா அல்லாஹ் நீ நிவாரணம் தருவாயாக என்று பொருள். இஷ்ஃபி என்று அவற்றில் ஊதி, அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் ஊதி அவர்களுக்கு அதை குடிக்க கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை மாற்றி விடுவான். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், குடும்பங்களுக்கு இடையில் உண்டான சங்கடங்கள் நீங்க, பாசமில்லாமல் இருக்கக்கூடிய மக்களை, குடும்பங்களை ஒன்று சேர்த்த இப்பொழுது நான் சொல்லக்கூடியவற்றை ஓத வேண்டும். இதை ஹலாலான உறவுகளில் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும். ஹலால் அல்லாத விஷயங்களில் பயன்படுத்துவது அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தையை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிஸ்மில்லாவை பற்றி நிறையவே இதனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை 786 முறை ஓத வேண்டும். ஏன் 786 என்று பார்த்தால், பொதுவாக அரபியிலே அபுஜது என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. பேவுக்கு இந்த எண், சீனுக்கு இந்த எண், மீமுக்கு இந்த எண், அலிஃபுக்கு, பேவுக்கு, தேவுக்கு, சேவுக்கு என்ற ஒரு எண்ணிக்கை கணக்கு இருக்கிறது. இது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 786 இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நிறைய இடங்களில் ஆரம்ப காலங்களில் 786 என்று போடுவார்கள். அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையின் எண்ணிக்கையின் கணக்கு அது. ஆக நாம் சொல்ல வருவது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற பெயரை, அல்லாஹ்வின் இந்த பஸ்மலாவை 786 முறை ஓதி, யார் நம்மின் மீது பாசமாக, நேசமாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, ஹலாலான விதத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு குடிக்க கொடுக்கும் தண்ணீரில் மேல் சொன்னபடியே இஷ்ஃபி என்று ஓதி நாம் குடிக்க கொடுத்தால் நிச்சயமாக அந்த இடங்களில் பாசம் உண்டாகும். ஒரு தாய் தன்னுடைய 2 மக்களுக்கு இடையில் சங்கடங்கள் இருக்கிறது, சண்டைகள் போடுகிறார்கள் என்றால், இருவர்களுக்கும் இதை ஓதி தாராளமாக குடிக்க கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக அவர்களுக்கிடையில் பாசங்கள், உள்ளங்களில் பிணைப்புகள், இணைப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அல்லாஹு தாலா குடும்பங்களை மகிழ்ச்சியானதாக, சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியதாக, நிரப்பமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் நம்மின் அத்துணை நபர்களின் குடும்பங்களை மாக்கி நாளை மறுமையிலும் சுவனத்திலும் ஒன்றாக சங்கமிப்பதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கும் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.